இந்த வீடியோவில் nullity and rank of t அப்படின்னா என்ன, அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு தியரம் டைமென்ஷன் தியரம்னு பேர். அது அடுத்தது இதுக்குரிய இல்லஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் டி, nullity of tனா என்னன்னு பார்ப்போம். If v and w are vector spaces and t from v to w is linear, and if n of t and r of t are finite dimensional, then we define nullity of t denoted by this one, nullity of within bracket t, and the rank of t denoted by this, to be the dimensions of n of t and r of t respectively. ஸோ என்ன இங்கே சொல்கிறோன்னா, ரேங்க் ஆஃப் டி, nullity of t-யை நம்ம ஏற்கனவே ஆர் ஆஃப் டி அண்ட் என் ஆஃப் டி சப்ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதனுடைய சப்ஸ்பேசஸ்ஸு? ஆர் ஆஃப் டி அப்படிங்கிறது, ஆர் ஆஃப் டிங்கிறது இஃப் டி இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் வி டு டபிள்யூ விச் இஸ் லீனியர். இந்த ஆர் ஆஃப் டிங்கிறது எங்கே இருக்கும்னா ரேஞ்ச் ஆஃப் டி. ஸோ அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டபிள்யூவில் இருக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் டி இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் டபிள்யூ அண்ட் nullity ஆஃப் டிங்கிறது கர்னல் டி தான் நம்ம nullity ஆஃப் டின்னு சொல்கிறோம், என் ஆஃப் டின்னு டினோட் பண்ணுறோம். ஐ மீன் nullity இல்லை, நல்லிட்டிங்கிறது டைமென்ஷனை குறிக்குது, என் ஆஃப் டிங்கிறது தான் கர்னல் டீயை குறிக்குது. ஸோ இப்போது if v is finite dimensional, டெஃபினட்டாக இவங்க ரெண்டு பேரும் சப்ஸ்பேசஸ்ங்கிறதுனால finite dimensionalaக தான் இருக்கணும். ஸோ ஆனால் இந்த இடத்துல v and w வெக்டர் ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் n of t and r of t are finite dimensionalaக இருந்தால் தென் nullity of t அப்படிங்கிறது dimension of rank of t, that is n of t, and dimension of r of t, range of t தான் rank of t. இப்போ இந்த டைமென்ஷன் தியரம் இதுங்க nullity of t அண்ட் rank of t அதை வச்சு நமக்கு இது வாட் இஸ் தட் டைமென்ஷன் தியரம் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். let v and w be vector spaces, t from v to w be linear. if v is finite dimensional, then nullity of t, இது வந்து ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்தாக்க டைமென்ஷன் ஆஃப் v வரணும், இதுவும் ஒரு நம்பர். ஸோ ரேங்க் ஆஃப் டி இதில் இருக்கே, டபிள்யூவில் இருக்கே, ஐ மீன் ரேஞ்ச் ஆஃப் டி டபிள்யூவில் இருக்கே, அப்புறம் இங்கே வின்னு போடுறீங்களே, இது எல்லாமே நம்பர்ஸ். ஸோ இந்த என் ஆஃப் டியோட டைமென்ஷன் தான் nullity ஆஃப் டி, அண்ட் ரேஞ்ச் ஆஃப் டியோட டைமென்ஷன் தான் ரேங்க் ஆஃப் டி, அண்ட் இது டைமென்ஷன் ஆஃப் as such. ஸோ ரேஞ்ச் அந்த நம்பருங்கிறதுனால ஓகே, there is no need to worry about it. ஸோ v w வந்து வெக்டர் ஸ்பேசஸ் அண்ட் t from v to w linear. you are given v to be finite dimensional அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல டைமென்ஷன் ஆஃப் v அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரிலேஷனை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இப்போது டைமென்ஷன் ஆஃப் v ஃபைனைட் டைமென்ஷன்றதுனால n அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வியோட சப்ஸ்பேஸ் தான் என் ஆஃப் டி, என் ஆஃப் டிங்கிறது கர்னல் டி. ஸோ இந்த தியரமுக்கு ப்ரூஃப், டைமென்ஷன் தியரத்துக்கு ப்ரூஃப் ஆரம்பிக்கும் பொழுது we are supposed to mention what is that t. டீயை பற்றி சொல்கிறோன்னா t என்னன்னு சொல்லணும். let t from v to w be a linear transmission. அதில் v அப்படிங்கிறது finite dimensional vector space and w is just vector space. ஸோ அந்த மாதிரி இந்த டைமென்ஷன் தியரத்தில் v w t அதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரைட், இப்போது நம்ம டைமென்ஷன் ஆஃப் v என்னன்னு எடுத்துட்டோம். nullity அந்த நல் ஸ்பேஸ் அது வந்து n of tன்னு குறிக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கர்னல் t. அதனுடைய டைமென்ஷன் விக்கு கீழே தானே இருக்குது, வியோட சப்ஸ்பேஸாக தான் இருக்குது, அதனால் அதனுடைய டைமென்ஷன் ஃபைனைட்டாக இருக்கும். அதை நம்ம கேன்னு எடுத்துக்கலாம். அப்போ டைமென்ஷன் தெரிஞ்சாலே பேசிஸ் பற்றி நம்மளால் பேச முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், v1 எட்ஸெட்ரா vk அப்படிங்கிறத பேசிஸ் ஆஃப் n of t அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த எலிமெண்ட்ஸ் பேசிஸாக இருக்கிறதுனால லீனியர்லி இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும், ஸ்பேனும் பண்ணோம் n of t-யை.
நமக்கு லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி மாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு வி அப்படிங்கிறது பெரிய ஸ்பேஸு, அதில் என் ஆஃப் டி அப்படிங்கிறது சப்ஸ்பேஸாக இருக்குது. இதில் எனக்கு v1 எட்ஸெட்ரா vkங்கிறது பேசிஸ்னால் இந்த v1 எட்ஸெட்ரா vk லீனியர்லி இண்டிபெண்ட் இன் n of t and it is also linearly independent in v also. It is linearly independent in the subspace. It will be linearly independent in the superspace also. So any set of k linearly independent vectors can be extended to a basis for v. அப்போது டைமென்ஷன் ஆஃப் v நம்ம என்னன்னு எடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா இந்த v1 எட்ஸெட்ரா vkவை vn வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பேசிஸ் ஃபார் வியை பீட்டான்னு குறிக்க போகிறோம். ஸோ இது லீனியர்லி இண்டிபெண்ட். இந்த கராலரியில் இது என்ன சொல்லியிருக்குன்னா இது தே ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட் ஹென்ஸ் கேன் பி எக்ஸ்டெண்டட். அந்த 3 சப்டிவிஷன் இருக்கிற அந்த கராலரி அதில் எனி செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்ஸ் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு எ பேசிஸ்னு சொல்லியிருப்போம். அதனால் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். v1 v2 எட்ஸெட்ரா vk ப்ளஸ் 1 ஸோ ஆன் vn ஃபார் v. இப்போது நம்ம இதில் இந்த vk ப்ளஸ் 1 அண்ட் ஸோ ஆன் இருக்கு இல்லையா, அதனுடைய இமேஜஸ் அண்டர் டி அதை மாத்திரம் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த கலெக்ஷனை எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இமேஜஸ் ஆஃப் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்த அந்த வெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய இமேஜஸை நம்ம அந்த கலெக்ஷன் எஸ்ஸை குறிச்சிக்கிறோம். இப்போ கிளைம் என்ன பண்ணுறோன்னா இந்த எஸ்ஸு பேசிஸ் ஃபார் ரேஞ்ச் ஆஃப் டி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த இதுக்கு அது பேசிஸ். அப்போ பேசிஸ் சொன்னோன்னா அந்த எலிமெண்ட்ஸ் எஸ் அப்படிங்கிறது ஸ்பேனும் பண்ணணும், ஆர்எஃப்டியை லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னும் நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வி ப்ரூவ் தட் எஸ் ஜெனரேட்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான், ஸ்பேன் பண்ணுதுன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போது we are going to use theorem 2.2. 2.2ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, if v and w are vector spaces and t from v to w is linear and பீட்டாங்கிறது பேசிஸாக இருந்ததுன்னா then r of t, that is range of tங்கிறது span of t of beta, that is span of t of v1 and so on t of vn அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது இந்த ரேஞ்ச் ஆஃப் டி அப்படிங்கிறது இது படிக்கி ஸ்பேன் ஆஃப் ஏற்கனவே இந்த v1 எட்ஸெட்ரா vn பேசிஸ் ஃபார் வின்னு சொல்லிட்டோமா. அப்போது ஆர் ஆஃப் டி இந்த தியரம் படிக்கி டி ஆஃப் v1 அண்ட் ஸோ ஆன் அப் டு டி ஆஃப் vn. ஏன்னா இந்த இதில் v1 டு vn இருக்கிறதுனால டி ஆஃப் பீட்டான்னு போடும்பொழுது இதுதான் வரும். ஆனால் இதில் அப் டு டி ஆஃப் விகே நம்ம பார்த்தோம்னா இது அப்படியே போயிட்டே இருக்குது. டி ஆஃப் விகே இருக்கும், அடுத்தது டி விகே ப்ளஸ் 1 அந்த மாதிரி அப் டு டி ஆஃப் விஎன் வரைக்கும் இருக்கும். ரைட். இப்போது இந்த டி ஆஃப் v1 டி ஆஃப் v2 இதெல்லாம் 0ன்னு ஆகிடும். ஏன் அப்படின்னா இந்த v1 எட்ஸெட்ரா vn பேசிஸ் ஃபார் n ஆஃப் டி. வாட் இஸ் n ஆஃப் டி? n ஆஃப் டி இஸ் all those kernel t. Actually kernel t is all those elements in capital V whose image and t is additive identity of the codomain. இதுதான் இருக்குது. அப்போது என்னுடைய n of tக்கு இதெல்லாம் பேசிஸ்னால் அந்த n of tயில் தான் இதெல்லாம் உட்காந்துருக்கு. அப்படின்னா v1 t of v1 இது ஹெர்ஸ்டைன் நோட்டேஷன், t of v1 t of v1 t of v2 and so on t of vk வரைக்கும் 0. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? t of vk plus 1லேருந்து t of vn வரைக்கும் தான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பேன் ஆஃப் எஸ். ஏன்னா எஸ்ங்கிறது இந்த கலெக்ஷன் ஏற்கனவே எடுத்திருக்கோம். ஸோ ஆர் ஆஃப் டி இஸ் ஸ்பேன் ஆஃப் எஸ், விச் மீன்ஸ் எஸ் ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் டி. எஸ் ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் டி. Now we prove that S is linearly independent. So linearly independent சொல்லணும்னா என்ன பண்ணணும்? அதனுடைய லீனியர் காம்பினேஷனை 0 எலிமெண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணி each scalar 0ன்னு சொல்லலாம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷன் அப்படின்னா bi t of vi இதனுடைய சம்மேஷன் எடுக்கும்பொழுது சம்மேஷன் ஷுட் ரேஞ்ச் ஃப்ரம் k plus 1 to n. ஸோ அதுதான் இங்கே டினோட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 0 ஃபார் bk plus 1 bk plus 2 and so on up to bn
they are all members of capital F. ஸோ இப்போது இந்த T அப்படிங்கிறது ஹோமோமார்பிசம். இட்ஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் which means it's a homomorphism. ஸோ இந்த பிரிஞ்சு இருக்கிறத சேர்த்து வைக்கும், சேர்த்து இருக்கிறத பிரிஞ்சு வைக்கும், இல்லைன்னா பிரித்து இருக்கிறத சேர்த்து வைக்கும், ரெண்டுமே அலவுட். எது கொடுத்துருக்கோ அது இன்னொன்று நம்ம we can make use of it. ஸோ அப்போ இந்த இடத்துல இது என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா T of summation bi vi I ranging from k plus 1 to n is 0. So whenever T of something is 0 அப்படின்னா இந்த ஐடி கார்டு வச்சுருக்குன்னா இந்த எலிமெண்ட் எங்கே போய் உட்காந்துருக்கோம், இந்த வீட்டில் போய் உட்காந்துரும். இந்த ஐடி கார்டு இருந்ததுன்னா இந்த எலிமெண்ட் கர்னலில் போய் உட்காந்துருக்கும். கர்னல் தான் NFT. அப்போது இது என்ன சொல்லுதுன்னா சமேஷன் BI VI I ranging from k plus 1 to n belongs to n of t. But n of t க்கு v1 etc. vk தான் பேசிஸ். அப்போ இந்த எலிமெண்ட்டை யூனிக்காக நம்ம a1 v1 plus and so on say ak vk அப்படின்னு எழுதலாம். இது வந்து bk plus 1 vk plus 1 2 plus 2 bn vn. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வந்துட்டோம்னா எனக்கு linear combination of v1 etc. vn equal to 0 வரும். But v1 etc. vn வந்து form a basis, அதனால linearly independent. That means each scalar must be 0. அப்போ bk plus 1 0, bk plus 2 0, up to bn 0, a1 0, a2 0 and so on ak 0. நமக்கு வேண்டியது bk plus 1லேருந்து bn வரைக்கும் 0வானா ஆமாம். ஸோ அப்போ எனக்கு அது லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்ற ஸ்டோரியும் வந்தாச்சு. ஸோ எஸ் ஸ்பேன் பண்ணுது, எதை ஸ்பேன் பண்ணுது, ஆர்எஃப்டியை ஸ்பேன் பண்ணுது. அந்த எஸ் லீனியர்லி இண்டிபெண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னா எஸ் பிகம்ஸ் அ பேசிஸ். எதுக்கு? ஆர்எஃப்டிக்கு பேசிஸாக இருக்குது. அப்போது அதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? இதில் ஆர்எஃப்டி அந்த பேசிஸில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஸ்டார்டிங் ஃப்ரம் vk plus 1 k plus 1லேருந்து n வரைக்கும் இருக்குது. அப்போ it is n minus k plus 1 right plus 1. So it is n minus k. அப்போது dimension of range of t which is nothing but rank of t definition படி is nothing but n minus k. What is n? Dimension of v. What is k? It is dimension of null space n of t. The dimension of n of t அதான் nullity of t ன்னு குறிக்கிறோம். அப்போ இது வந்து லெஃப்ட் சைட் போயிடும். அப்போது nullity of t plus rank of t is dimension of v ன்னு வந்துடும். So using the fact that t is linear, we have this step and therefore this belongs to n of t. So we can find நம்ம ai's போட்டோம், இங்கே ci's இருக்குது, அவ்வளோதான். So bringing them to the other side, we have this to be equal to 0. Since beta is a basis, we have each bi. For all I, it is 0. Hence, S is linearly independent. And we also notice that in the vk plus 1ல repetition இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதையும் நம்ம என்ஷூர் பண்ணணும். அப்போது டோட்டலாக இது k plus 1 to n இருந்ததுன்னா அது n minus k எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதுலேருந்து dimension of range of t which is rank of t is equal to n minus k. அதுலேருந்து n which is dimension of v is equal to rank of t plus nullity of t வந்துடும். provided அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே distinct அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒருவேளை for some j and l, j not equal to l, j and l range from k plus 1 to n. அதாவது இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறதுக்கு ஒருவேளை ஃபார் ஜே நாட் ஈக்குவல் டு எல் அப்படின்னா விஜே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விஎல், ஆனால் அதனுடைய இமேஜஸ் ஈக்குவல்னு தப்பாக அசியூம் பண்ணுறோம். நமக்கு வேண்டியது அதுங்கெல்லாம் டிஸ்டிங்க்ட்னு. ஒருவேளை கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா எங்கேயோ கான்ட்ரடிக்ஷன் நமக்கு வரணும். ஸோ எங்கே வருதுன்னு பார்ப்போம். இப்போ டி ஆஃப் விஜே ஈக்குவல்ஸ் டி ஆஃப் விஎல்னா இதை நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு டி ஹோமோமார்பிசம்ங்கிறத அப்ளை பண்ணோம்னா இது மாதிரி வரும். அப்போ டி ஆஃப் சம்திங் ஈக்குவல் டு 0னா அதுதான் ஐடி கார்டு. எதுக்கு? அந்த எலிமெண்ட் போய் கர்னலில் உட்கார்றதுக்கு. அப்போ இது போய் கர்னலில் உட்காந்துரும். கர்னல் டீங்கிறது தான் என் ஆஃப் டி. ஸோ விஜே மைனஸ் விஎல் வில் பி
இந்த v1 etc vk தான் n of tக்கு பேசிஸ்ங்கிறதுனால இந்த எலிமெண்ட்டை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் பேசிஸ் எலிமெண்ட்ஸ்னு எழுதலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துட்டோம்னா எனக்கு v1 etc vk vj vl இந்த கலெக்ஷன் லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு வரும். ஏன் லீனியர்லி டிபெண்ட் வருது? இந்த இடத்துல இது எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். vlக்கு கோஃபிஷியன்ட் 1, vjக்கு கோஃபிஷியன்ட் -1. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கேலர்ஸ் நாட் ஆல் 0 such that the linear combination is 0ன்னு வருது. இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அப்போது we are getting this to be linearly dependent. But we know that any subset of நம்ம சொன்னோம்ல BLI any subset of linearly independent is linearly independent. அப்போது அதுக்கு இது contradiction. So a contradiction as being a subset of linearly independent set, it is linearly independent. It is இது this is linearly independent. So we get a contradiction. அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே distinct தான். And therefore rank of t is n minus k, from which we are getting nullity of t plus rank of t is equal to dimension of v. ஸோ சில ஸ்டெயின்லாம் பார்த்தீங்கன்னா இது r of tன்னு குறிச்சிருப்பாரு, இது n of tன்னு குறிச்சிருப்பாரு. பட் இங்கே ஸ்மால் n of t. ஸோ இங்கே அந்த நோட்டேஷன் இல்லை. ஸோ அப்படியே நம்மளும் சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த டைமென்ஷன் தியரை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போகிறோம். இதில் இங்கே v இங்கே w இதனுடைய டைமென்ஷன் 3, இதனுடைய டைமென்ஷன் 4. ஸோ டைமென்ஷன் இஸ் நாட் த சேம். இப்போது இது நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்பிளில் they have considered t of f of x இந்த மாதிரி 2x2 மேட்ரிக்ஸாக இந்த மாதிரி it is defined in this way. இப்போது இது நம்ம இந்த டைமென்ஷன் தேரத்தை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த P2 of Rல அங்கே v1 etc vn பேசிஸ் ஃபார் தி டொமைன் vன்னு ஆரம்பித்தோம் இல்லையா? அதே மாதிரி இதுக்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் 1xx². இப்போது ரேஞ்ச் ஆஃப் t எனக்கு வேணும். நமக்கு சொல்லிட்டோம் ஆல்ரெடி ரேஞ்ச் ஆஃப் tங்கிறது ஸ்பேன் ஆஃப் t of beta. அப்போது ஸ்பேன் ஆஃப் t of betaன்னா இதுக்கு t அப்ளை பண்ணும்பொழுது t of 1, t of x, t of x²ன்னு வரும். இப்போது we would like to know what all these stand for. இப்போது இந்த t of f of x அப்படிங்கிறது இது 1 t of 1 அப்படின்னாக்கா that is your f of x is some constant. whatever may be your x, f of x constant அப்படின்னு இருந்ததுன்னா ரைட். ஸோ அப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். அந்த கான்ஸ்டன்ட் இஸ் அந்த கான்ஸ்டன்ட்டை டேக் இட் அஸ் சம் t of 1 அப்படிங்கிறது 1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது இப்போது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால 0 element will be taken to 0 element. ஸோ 1 will be taken to 1 அப்படிங்கிற அந்த கதை இங்கே நம்ம அது that we are not applying. ஸோ இந்த 1 அப்படிங்கிறது see when x takes the value 1ன்னா f of 0 is 1. ஸோ அது படிக்கு நமக்கு இந்த இடத்துல வேல்யூ 1ன்னு வருது. மிச்சதெல்லாம் இங்கே f of 1 minus f of 2 கொடுத்துருக்கோம். x taking the value x f of xல 1ன்னு இருந்தால் xன்னு இருந்தால் x²ன்னு இருந்ததுன்னா ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம். f of x whether x 0 or whatever it is you have that to be 1. இந்த பார்ட்டு 1 தானே, 1 என்ன வேணால் இருக்கட்டும், இட் இஸ் 1. ஸோ 1 minus 1 0ன்னு வருது. அந்த 0 ஆல்ரெடி இது ரெண்டும் 0, அதனால் அது இருக்குது எல்லாத்துலேயுமே. இந்த டயக்னல் மெயின் டயக்னலுக்கு ஆன்டியாக இருக்குது. ஸோ ஆன்டி மெயின் டயக்னல் வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அப்போது அது நமக்கு 0ன்னு வருது. ரைட். இப்போ அடுத்தது எக்ஸு. எக்ஸுன்னு எது எக்ஸு? எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸு. அப்போது எஃப் ஆஃப் 1ங்கிறது 1, எஃப் ஆஃப் 2ங்கிறது 2. ஸோ 1 minus 2 அப்போ -1 வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அண்ட் இது என்ன ஆகும்? எஃப் ஆஃப் 0 இட் பிகம்ஸ் எக்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம்ல, எஃப் ஆஃப் 0ன்னு போடும்பொழுது எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும்னா 0 தான் வரும். அடுத்ததும் இதுக்கும் அதே மாதிரி 0 தான் வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 0 வருது. இப்போ நமக்கு we are bothered about this.
when x is 1, it is 1. When x is 2, it is 4. So 1 minus 4, so minus 3 you have. ஸோ அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இதை நான் u இதை v அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஆப்வியஸாக இது என்னன்னு தெரியுது எனக்கு 3 times v இல்லை, இது 3 times v. அப்போது இது டிபெண்ட்ஸ் ஆன் திஸ். அப்போது இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியது இது ரெண்டும் தான். ஸோ ஆர் ஆஃப் டி இஸ் ஸ்பேண்ட் பை ரிடண்டண்ட்டாக இருக்கிறது, அதனுடைய லீனியர் காம்பினேஷனாக இருக்கிறது வி ஆர் நாட் கன்சிடரிங். ஏன்னா இதுவே இட் வில் அக்கௌண்ட் ஃபார் இட், அதனால் அதை கன்சிடர் பண்ணல. ஸோ யூ ஹாவ் யுவர் ஆர் ஆஃப் டி இஸ் பீங் ஸ்பேண்ட் பை 2 elements, and we can easily prove that these two are linearly independent. எப்படின்னா au plus bv equal to 0 அப்படின்னு போட்டோம்னா au அப்படிங்கிறது 0 0 0 a plus bv அப்படிங்கிறது minus b 0 0 0 equated to 0 0 0 0 2 by 2 matrix. ஸோ ஆப்வியஸாக இதுலேருந்து எனக்கு a 0 கிடைக்குது, b 0ன்னு கிடைக்குது. and therefore இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட், அது ஸ்பேனும் பண்ணுது. அதனால் டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி இஸ் 2. இப்போது ரேங்க் நல்லிட்டி தியரம் படிக்க, ரேங்க் நல்லிட்டி தியரம் அது என்ன சொல்லுது? நல்லிட்டி ஆஃப் டி plus rank of t is equal to dim v, dimension of v. இப்போ dimension of v னா இந்த இடத்துல இதுதான் p2 of r, இதுதான் v, இதுதான் w. So dimension of v obviously we know 1x x square basis, so 3. இப்போ இது வந்து rank of t வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ nullity of t ல we must have only one element. I mean n of t we must have only one element, and therefore we have nullity of t to be just 1. So is it so அப்படிங்கிறது அதையும் பார்ப்போம். Now suppose that we want to find a basis for n of t, அப்படின்னா தான் டைமென்ஷன் தெரியும். Note that f of x belongs to n of t if and only if t of f of x is 0. n of t definition, all those polynomials whose image under t is the 0 element of the codomain. So that is 0 0 0 0ங்கிற அந்த 2 by 2 matrix. So நம்ம வந்து ஒரு f of x in n of t ன்னு எடுத்துட்டோம்னா t of f of x automatically 0ன்னு தெரியுது. 0ங்கிறது 2 by 2 0 matrix, அதுதான் இங்கேயும் எழுதியிருக்கோம். ஸோ அப்போது எப்போ இது இருக்கும் அப்படின்னா எனக்கு இதனுடைய இமேஜ் t of f of x, அந்த இமேஜ் வந்து f of 1 minus f of 2 0 0 f of 0ன்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. அப்போது this must be equated to this 0 0 0. So that means this will be equal to 0, this one will be equal to 0, the rest obviously 0. இப்போது நமக்கு இந்த f of x a plus bx plus cx ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுலேருந்து f of 1 minus f of 2, any element in the domain of t is only of this form. ஸோ இப்போது f of 1 minus f of 2 கண்டுபிடிச்சோம்னா எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடுறச்சு a plus b plus c, எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னு போடும்பொழுது a plus 2b plus 4c. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்குது. அண்ட் f of 0 is f of 0ன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு 0ன்னு போடும்பொழுது f of 0 ஏன்னு கிடைக்கிது. அண்ட் f of 0 is நம்ம ஈக்குவேஷன், ஐ மீன் இந்த இதை ஈக்குவேட் பண்ணது படிக்க அட் இஸ் 0. ஸோ a becomes 0. அப்போது இதில் எனக்கு என்ன கிடைக்குன்னா இதை சால்வ் பண்ணணும் நம்ம. see a is equal to 0ன்னு வருது, minus b minus 3c equal to 0. அப்போ b is equal to minus 3c. அப்போ a எங்கே இருக்கோ இந்த இடத்துல, a எங்கே இருக்கோ அங்கே 0வும், b இருக்கிற இடத்துல minus 3c x plus cx ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா c வெளில எடுத்துட்டோம்னா minus 3x plus x ஸ்கொயர். ஸோ இது தான் எனக்கு இந்த இட் இஸ் ஸ்பேன்டு பை எனி எலிமெண்ட் இன் தி டொமைன் பீயிங் ஸ்பேன்டு பை சிங்கிள் எலிமெண்ட், அது லீனியர்லி இண்டிபெண்ட் அண்ட் அது நம்ம இதை வந்து சிங்கிள் எலிமெண்ட்டாக ஸ்பேன் பண்ணுது. ஸோ வி ஹாவ்
அந்த பேஸஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் இதெல்லாம் எங்கே நடக்குது? n of tல நடக்குது. ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால nullity of t is 1 and rank of t வந்து 2. So together we have that to be 3, which is the dimension of this. So அப்போ நம்ம dimension of v is equal to dimension of n of t plus dimension of r of t அப்படிங்கிறத establish பண்ணியாச்சு. So it's an illustration for rank nullity theorem. So in the next video we will see criterion for t to be 1 to 1 or on to with illustration. அதே மாதிரி equality of two transformations via basis elements அதுவும் with illustration பார்க்கலாம். So thank you.